இராணுவ விருதுகளுடன் பட்டம் பெற்ற இன் ஆர்எம் மற்றும் கிம் தெஹ்யுங். வீடியோ வைரல். தென்கொரிய இசைக்குழு இன் உறுப்பினர்கள் ஆர்எம் தான் இராணுவத்தில் சேருவதை நீண்ட காலமாக ஒத்திவைத்ததாகவும் அதற்கான காரணத்தையும் தெரிவித்துள்ளார். இசை உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த இசைக்குழுக்களில் தென்கொரியாவின் இம் ஒன்று. இளைஞர்களின் உணர்வுகளுடன் ஒன்றிணையும்படியான வரிகளை தங்களது பாடல்களில் புகுத்தியதன் மூலம் உலகம் முழுவதும் பிடிஎஸ் பிரபலமடைந்தனர். அவர்களில் தோற்றமும் பாடல்களும் இசையும் உலகளவில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை பெற்றது. தென்கொரிய அரசு விதிப்படி அந்நாட்டு இளைஞர்கள் அனைவரும் கட்டாயம் இராணுவத்தில் இணைந்து பயிற்சி மேற்கொண்டு பணியாற்ற வேண்டும். இதில் கேபாப் கலைஞர்களும் விதிவிலக்கல்ல. அதன்படி பிடிஎஸ் உறுப்பினர்களும் இராணுவ பயிற்சியை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி முன்னதாக ஜின், ஜேஹூ, சுகா ஆகிய மூவரும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களது இராணுவ பயிற்சியை தொடங்கினர். இதனிடையே மீதமுள்ள 4 உறுப்பினர்களும் விரைவில் இராணுவ பயிற்சியை தொடங்குவார்கள் என்றும் ரசிகர்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பிக் ஹிட் நிறுவனம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 11 ஆர்எம் மற்றும் வி இராணுவ பயிற்சியை தொடங்கியதாக பிக் ஹிட் நிறுவனம் தெரிவித்தது. தொடர்ந்து டிசம்பர் 12 ஜிமின் மற்றும் ஜங்கூக் ஆகியோரும் இராணுவ பயிற்சியை தொடங்கியுள்ளதாக அறிவிப்பு வெளியானது. எனவே பிடிஎஸ் உறுப்பினர்கள் அனைவரும் இராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் மீண்டும் 2025-இல் குழுவாக தொடர உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த மாதம் இராணுவ பயிற்சியை தொடங்கிய ஆர்எம் மற்றும் வி உயர்மட்ட விருதுகளுடன் பட்டம் பெற்றுள்ளனர். இந்த வீடியோக்கள் ஆன்லைனில் பகிரப்பட்டன. குறிப்பாக இருவரும் உயரடுக்கு பயிற்சி பெற்றவர்கள் என்ற பெருமையை பெற்றுள்ளனர். இந்த நிகழ்வில் 6 உயரடுக்கு பட்டதாரி பயிற்சியாளர்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்எம் பட்டமளிப்பு விழாவில் உரை நிகழ்த்தினார். அப்போதுதான் இராணுவத்தில் சேர தாமதப்படுத்தியது குறித்து அவர் பேசினார். அவர் கூறியதாவது: நான் இராணுவத்தில் சேருவதை நீண்ட காலமாக ஒத்திவைத்தேன் என்பது உண்மைதான். நான் மிகவும் வயதான காலத்தில் இராணுவத்தில் சேர்ந்ததால் பல விஷயங்களைப் பற்றி பயந்து கவலைப்பட்டேன். மேலும் தங்குமிடத்தில் உள்ள எனது சகாக்களில் பெரும்பாலோர் என்னை விட சுமார் 10 வயது இளையவர்களாக இருந்தனர். கொரியாவில் அடிப்படை இராணுவ பயிற்சியின் அவசியத்தை உணர்ந்தேன் என்று தெரிவித்தார்.